வாருங்கள் சாரங்கா, வாருங்கள். இதோ உங்களுக்கான பரிசு. மகாராஜா, என்ன இது? நான் உன்னை விஜயநகரத்தோட ராஜாவா அறிவிக்க போறேன். இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த கிரீடத்துக்கு தகுதி உடையவன் நான் இல்ல, ராஜா வித்யாதர். சாரங்காவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ராஜா ஹீமா பிந்து அவருக்கு எல்லா விதமான பேராசைகளை காட்டினாரு. இவ்வளவு அபரிமிதமான செல்வத்தை கொடுத்தும் சாரங்கா தன்னுடைய மகாராஜாவுக்கு துரோகம் பண்ண விரும்பவே இல்லை. கோபம் ஏற்பட்டு மகாராஜா தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிட்டாரு, இவனை கொண்டு போய் இரும்பு கம்பிகளான கூண்டுல போடுங்க. தன்னோட மந்திரிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு. இன்னைக்கு என்ன எப்பயும் இல்லாம சீக்கிரம் விடுஞ்சிருச்சு. கூவுற சத்தத்தை கேட்டு வீரர்கள் மட்டும் இல்ல, ராஜா ஹீமா பிந்துவோட தூக்கம் கூட கலைஞ்சு போச்சு. காலையில விடிஞ்சோம், சேவலும் கூவிடுச்சு. இப்பவாவது மந்திரிய விடுதலை பண்ணுங்க. சரி சரி. வீரர்களே, மந்திரிய விடுதலை செஞ்சது யாரு? நீங்க தானே உத்தரவிட்டீங்க மகாராஜா. அதாவது காலையில விடிஞ்சோன இவரை விடுதலை செய்யுங்கன்னு. ஆனா இப்ப காலையில எங்க விடிஞ்சது? புடியுங்க அவங்கள. அவங்க இந்த பக்கம் தானே போனாங்க, எங்க போயிருப்பாங்க? அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க, எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. ராஜா வந்துட்டாரு, சீக்கிரமா போயிடலாம். அவங்கள பிடிங்க. இனிமே உன்னோட சிரிப்பு எதுக்குமே வேலைக்கு ஆகாது சாரங்கா. உங்களை சுத்தி கொஞ்சம் பாருங்க மகாராஜா. நீங்க விஜயநகரத்தோட எல்லையில இருக்கீங்க. இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கங்க. நீங்க எங்களோட எல்லையை தாண்டினதுக்காக உங்களை எங்களால கைது செய்ய முடியும். If you like this video, subscribe to our channel Murthy Media.